ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. விஜய் ஃபேன் தான். எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஜய் ஃபேன் தான். எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய் சார். அவர் நல்ல சிறப்பாக ஆட்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் விஜய் அண்ணா. தளபதி தொண்டமுறை இன்னைக்கு இன்னும் நான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்குது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கோம். சரிங்களா, இல்லாமல் அரசியல் வரது மக்கள் என்கிட்ட நான் புஷியானது கூட எடுத்த ஃபோட்டோ நாங்கள் பணியூர் போனது இருக்குது. மக்கள் இயக்கத்தில் பார்த்தா மக்களுக்கு நல்லது பண்ண ஃபோட்டோ கூட இன்னும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சினிமா ரீதியாக நாங்கள் எல்லாமே சொன்னோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் இன்னும் போயிருக்கோம். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். மழை கொட்டுற மழையில் போய் பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்த்தோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? கில்லி தான். கில்லி சார். அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா. அது எப்போ பண்ணியாச்சு. ஒன்றரை வாட்டி போனாலும் ஓடும் நல்லா அப்படின்றீங்களா? ஆமாம். இப்போ சினிமாவில் இருக்கும்போது ஒரு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு. இந்த பர்த்டே எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க? செலிப்ரேட் பண்ணோம்னா ஒரு நல்ல திட்டங்கள் பண்ணலாம். அது வரலாம் பால விஷயம் பண்ணாமல் நல்ல திட்டங்கள் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும். எப்படி பார்க்குறீங்க? அரசியல் விஜயா பார்க்குறீங்க இல்லை சினிமா விஜயா பார்க்குறீங்க? நாங்கள் தளபதி விஜய் தான். நாங்கள் மறக்க மாட்டோம். ஓகே மேம். அவரோட 52வது பிறந்தநாள். விஜய் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கைன்னா என்ன சொல்லுவீங்க? கோரிக்கை சொல்லணும்னா அதான் உங்களோட வருத்தம் மட்டும் பாருங்கள், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்கறேன் தெரியவா. அதுதான் நான் சொல்லுவேன். அதை சொல்லுவீங்களா? அண்ணன் தளபதியா இல்லை சிஎம் தளபதியா இல்லை எங்கள் தளபதியா? அண்ணன் தளபதி தான். அவருக்கு ஒரு கோரிக்கைன்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஊழலில் அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றது அவங்களோட அந்த தாரக மந்திரமாக இருக்குது. அது நடந்தால் நல்லாயிருக்கும். அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எனக்கு இந்த படம் பிடிக்கும்பா, இந்த படத்தை ரீரீல்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக கில்லி நீங்கள் பார்க்குற டைமிங் போட தெரியாது. ஒரு 1/2 hour படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் படம். அது ரீரிலீஸ் பண்ணலாம். நிறைய படம் இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக ஒரு அஜித் ரசிகர். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற ஆட்சியெல்லாம் இப்போ நல்லா இருக்குங்கிறீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியே கீப் மூவிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லதாக எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணால் அதே போதும். அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷஸ் மட்டும் பண்ணிடுங்களேன். ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய் சார். விஜய்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விஜய் டான்ஸ் தான். டான்ஸ் அண்ட் சிங்கிங். அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட பிடிச்ச படங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச படம் அப்படின்ட்டுல காமெடி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணுவார். எனக்கு கில்லி மூவி ரொம்ப பிடிக்கும். இது அவர் இப்போ சிஎம் ஆகிட்டார். இதுக்கப்புறம் படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். சிஎம் ஓகே. உங்ககிட்ட இருந்து ஒரு கோரிக்கைன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி இந்தியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இல்லைல்ல. ஸோ அந்த கிளீனினஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவரோட பர்த்டே வருது, விஷ் மட்டும் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய் சார். ஆனால் விஜய்னா உங்களுக்கு பட்டுன்னு ஞாபகம் வர விஷயங்கள் என்னென்ன? அவருடைய பொறுமை, நல்ல அப்சர்வேஷன், அவசரப்படாமல் அப்சர்வ் பண்ணுறது, அந்த ஒரு விஷயம் நல்லா. அவருக்கு பர்த்டே வருது, உங்ககிட்டேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் அந்த இடத்துல இருக்கார். மக்கள்கிட்ட உங்ககிட்டேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இல்லை, நல்லா சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதத்துலேயே அவர் பண்ணுறதே நல்லா சிறப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்திருக்கு ஆசையில். ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காரு. மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு அரசியல்வாதிகள்கிட்ட ரைடு விட்டு இவங்க சும்மா ரொம்ப யோசிச்சுட்டு இல்லாமல் ரைடு விட்டு அவங்கள்ட்ட இருந்து ஃபண்டு கவர்மெண்ட்டு கஜானாவுக்கு கொண்டு வரணும். பாரபட்சமும் பார்க்காம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யணும். ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் ஊழல் பண்ணியிருந்தால் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து ஃபண்டிங் எல்லாத்தையும். அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்? எனக்கு வந்து வசீகரா பிடிக்கும், துப்பாக்கி பிடிக்கும். அவரோட பர்த்டேக்கு இந்த படம் எனக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னா எந்த படம் சொல்லுவீங்க? வசீகரா சொன்னால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சிரிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு விஷ் பண்ணிடுங்க நம்மளோட சிஎம் விஜய் அவர்களுக்கு. அவர் நல்ல சிறப்பாக ஆட்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம தளபதி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா? விஜய்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு சிஎம். சிஎம் தான் ஞாபகம் வருமா? அவர் நடித்த படங்கள் பிடிக்குமா? இந்த பாடல்கள் என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே. உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன அவரோட? கில்லி. கில்லியா? ரீரிலீஸ் பண்ணனா என்ன படம் ரிலீஸ் பண்ணாத படம்? பண்ண மாஸ்டர்.
மாஸ்டர். மாஸ்டர் தான் படம் சொல்றீங்க. ஓகே, நம்ம உங்களுக்கு சிஎம் விஜயை பிடிக்குமா இல்லை தளபதி விஜய் சினிமாவில் பிடிக்குமா இல்லை அரசியலில் பிடிக்குமா? சினிமா. சினிமா. அவர் இன்னும் படங்கள் பண்ண சொல்றியா இல்லை அரசியலில் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? படம் பண்ண. நம்மளோட சிஎம்க்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணா என்ன சொல்லுங்க? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. சிஎம் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, பட்டுன்னு விஜய்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விஜய்னாலே அவரோட மூவிஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஏன்னா இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருந்தார் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆக்டர் தான் ஞாபகம் வரும். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடித்த படங்கள், எனக்கு இந்த படம் பிடிக்கும், அந்த படத்தை ரீலீஸ் பண்ணால் நான் போய் உடனே போய் பார்ப்பேனா, என்ன சொல்லுவீங்க? எல்லா படமுமே பார்ப்போம். அவரோட தீவிர ஃபேனுன்றதுனால எந்த படம் ரீமேக் பண்ணாலும் போய் பார்ப்போம். எனக்கு இந்த படம் பிடிக்குடா, இந்த படம் நான் கில்லி கில்லி ரீலீஸ் பண்ணா பார்ப்பீங்களா? உங்க சிஎம் விஜய் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கைனா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக அவசியமாக தேவை. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன்றதுனால டெஃபினட்டாக அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணி கடுமையான இது இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா விஜய் அண்ணா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லலாம், இல்லை சிஎம் விஜய் சொல்லலாம், இல்லை தளபதி விஜய், இல்லை மாமா விஜய்னு சொல்லி நிறைய பேர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? நான் ஆல்வேஸ் விஜய் அண்ணா. விஜய்னா சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? இன்ஸ்டாகிராம் ஞாபகம் வரும். ரெண்டாவது இந்த இல்லை. ரீல் ஆச்சுன்னு வராதுனால. அதனால தான் இன்னும் அதே போல தான் நடந்துட்டு இருக்கு. ரீல் ஆச்சுன்றது தான் நடந்துட்டு இருக்கு இன்னமும். சரி, எப்படி சொல்கிறது, வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையை ஓகே, நல்லது பண்ணால் நல்ல விஷயம், அது நம்ம எல்லாருமே வர வைக்கலாம். சரிங்களா. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை, அவங்களாம் வந்து விர்ச்சுவல் அபியூசர்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. தவறான தகவல்களை பரப்பி. சரியான மக்கள் ஆட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரியான மக்கள் ஆட்சி அப்படின்றது கிடையாது. மக்கள் தான் முடிவு எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை கொடுத்தா 108 சீட் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் மக்களை நம்ம இது பண்ண முடியாது. இது ஒரு அலை, ஒரு அமோகம். இன்றைக்கி என்ன சொல்கிறது, கடந்த இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்சிகளாக ஆண்டுட்டு வந்துச்சு. சரி, ஒரு மாற்றத்தை தருவோமே அப்படின்ட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் ஏமாற்றமாக தான் இருக்குது. விஜய்ன்னு சொன்னால் அவரோட படங்கள் ஞாபகம் வரும். எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சது? என்ன படமா? கத்தி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கோசம் போராடினார். இன்றைக்கி அதே விவசாயிகளுக்கோசம் நான் ஒன்றுனா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி பாருங்கள். என்ன சொன்னார், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நான் கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன், 5 சவரம் கீழே வச்சேன். ஆனால் இன்றைக்கி அதில் பெரும் ஏமாற்றம் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ஒரு 50,000 கீழே வச்சவங்க எல்லாருக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இது வச்சிருக்கவங்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னாரு. இப்போ கூடுதலாக ஏற்றி என்ன பண்ணுறாரு தெரிஞ்சு 75,000 பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 35,000. ஆனால் அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். இன்றைக்கி படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயிங்க சொன்னார். ஆனால் இன்றைக்கி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது போல் இருக்கிறாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. உங்களோட கோரிக்கை என்ன ப்ரோ விஜய் கிட்ட? என்னோட கோரிக்கை என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் வாயை திறக்கணும். மீடியாவை பார்த்துங்க, சாதாரண ஒரு சின்ன ஒரு 25 வயசு பையன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி உங்ககிட்ட குத்துனுக்கிறேன். இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, வாயை திறந்து ஒரு பேட்டி கொடுக்கலாம். அதான் சொல்கிறாங்களே, வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியெல்லாம் போட்டு போனாங்க. அவர் வாயை திறந்து மீடியாவை சந்திச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ விஷயம் நடக்குது, இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் நம்ம சொல்லலாம். 40 ரூபா நெல் மூட்டைக்கு வாங்குறான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரே பேசினார். ஆனால் இன்றைக்கி அவரோட ஆள் என்ன சொல்கிறார், வெங்கட்ராமன் நினைக்கிறேன். அவர் இப்போ 40 ரூபா வாங்குறேன், அவங்க கஷ்டப்படுறாங்க ஜனங்க அப்படின்றாரு. அப்போ அன்றைக்கி நீங்கள் சொன்னதுன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது என்ன? கேட்டாங்க, கரெக்டுங்களா? இப்போ கேள்வி கேட்பாங்களா இல்லை மக்கள்? இதுக்கெல்லாம் வாய் திறந்து பதில் சொல்லணும். அன்றைக்கி அவர் வந்து ஆட்சியில் வந்து 1 மாதம் தான் ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். ஏன் இவ்வளோ ஓகே, பொறுமையாக எப்படி சொல்கிறது ப்ரோ, பொறுமையாக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே ஒரு தப்பு நடக்குது. ஓகே, அண்ணன் ஆட்சி வந்துட்டாருப்பா, பொறுமையாக இருக்கும்போது நம்ம பார்த்து அப்படியே அமைதியாக உட்கார முடியுமா? கேள்வி கேட்காம தப்பு நடக்கும்போது அது கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? என்ன சொன்ன, இப்போ ஸ்டாலின் கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆட்சியை தொடருங்க, அதுக்கு எந்த தடையும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். சரிங்களா? தப்பு நடந்தால் அது கேள்வி கேட்கணும். இப்போ நம்மளே கூட பார்க்கறோம்னா நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதையும் யாரோ இதுப்பா அப்படின்னு நம்ம விட்டு போக முடியும்? சொல்லுங்கள். இன்றைக்கி அவ்வளோ விஷயம் பேசினார். இன்றைக்கி அவ்வளோ பாலியல் வன்முறை நடக்குது, அவ்வளோ சொன்னாங்க. எல்லாமே நடந்தது தான், தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் மக்கள் வந்து இவங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் ஏமாற்றமாக தான் இன்னும் இவங்க திகழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு மாற்றமும் பண்ணலை. அவரை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரோ, நாங்களாம் தளபதி தொண்டம் இன்றைக்கி இன்னும் நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்குது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கோம். சரிங்களா? இல்லாமல் அரசியல் வரதுக்கு மக்கள் என்கிட்ட நான் புஷியானது கூட எடுத்த ஃபோட்டோ, நாங்கள் பணியூர் போனது இருக்குது. மக்கள் இயக்கத்தில் பார்த்தா மக்களுக்கு நல்லது பண்ண ஃபோட்டோ கூட இன்னும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சினிமா ரீதியாக நாங்கள் எல்லாமே சொன்னோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் இன்னும் போயிருக்கோம். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். மழை கொட்டுற மழையில் போய் பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்த்தோம். அப்படிதான் போன காலங்கள்லாம் இருக்குது. அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு இன்னும் நிறைய புரிதல் வேணும், நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் கற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கற்றுட்டு நிறைய நல்லது மக்களுக்கு பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதை பண்ணணும். அப்படி பண்ணனா இன்னும் இந்த 5 ஆண்டு காலமும் ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். Many more returns of the day. Wish you many more returns of the day. Returns of the day. அரசியல் தெரியாதவர் ஞாபகம் வருது. விஜய்னாலே அரசியல் தெரியாது.
உங்களுக்கு சிஎம் விஜய் பிடிக்குமா இல்லை நார்மல் விஜயை பிடிக்குமா? நார்மல் விஜய் ஃபேன் நான். விஜய் ஃபேனா? நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? சர்க்கார், அப்புறம் வந்து நிறைய படம். அவரோட படங்கள் ரீலீஸ் பண்ணா நான் இந்த படத்தை போய் பார்ப்பேன்டா அப்படின்னா எதுனா? புவி உனக்காக. இந்த மாதிரி படங்கள்லாம் ரீலீஸ் பண்ண மாட்டாங்க, என்ன காரணம்? மக்கள் வந்து ரொம்ப மாசாக தான் ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன இது? புரியல. மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட வந்து இப்போ நடித்த படங்கள்லாம் மாசாக இருக்கிற படம் தான் ரீலீஸ் பண்ண சொல்லணும். பூவை உனக்காக இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு உங்களோட இது என்ன? புவி உனக்கெல்லாம் ஃபேவரட் படம். இப்போ நம்மளோட சிஎம் தமிழன். சொல்லுங்க. நிறைய படம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பிரியமானவளே நிறைய படம் இருக்கு. படம் நல்லா ஹிட்டான படம், நிறைய படம். விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா என்ன வைப்பீங்க? இளைஞர்களை போதைக்கு அடிமையாக நல்ல ஒரு கடுமையான ஒரு திட்டம் சொல்லணும். கண்டிப்பா. திட்டம். உங்களுக்கு வந்து சிஎம் விஜய் பிடிக்குமா, இல்லை விஜய் அண்ணா பிடிக்குமா, இல்லை விஜய் மாமா பிடிக்குமா, விஜய் தளபதியா பிடிக்குமா? விஜய் என் ஏஜ் தான் இருக்கு. விஜய் நண்பர் அவர்லாம். விஜய் நண்பர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல் பிடிக்காது. அந்த நண்பருக்கு ஒரு விஷ் மட்டும் பண்ணுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பர்த்டே. தளபதி ஹாப்பி ஹாப்பி சொல்றாங்க. நியூ இயர். சாரி நியூ இயர் சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே. சிஎம் விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, விஜய்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்னக்கா? பட்டுன்னு ஞாபகம் வர விஷயம்? அவருடைய ஸ்டைல் டான்ஸ் அவரே தான். விஜய் சொன்னால் யார் விஜய்னு கூப்பிட்டாலும் எங்களுக்கு அவர் தான் ஞாபகம் வரும். விஜய்க்கு மட்டும் ஒரு விஷ் பண்ணிடுங்க. என்ன விஷயம் என்னன்னு சொல்லுவீங்கன்னா, அண்ணா விஜய் சொல்லுவீங்களா, இல்லை முதல்வர் சிஎம் சொல்லுவீங்களா, இல்லை தளபதி சிஎம்? இன்றைக்குமே அவர் எங்களுக்கு அண்ணா தான். எங்களுடைய விஜய் அண்ணாவுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காருக்கா. உங்களுக்கு பிடித்த படங்களை ரீரிலீஸ் பண்ணால், இந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது நிறைய படம் இருக்குது. அவருடைய எல்லா படமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ரீரிலீஸ் பண்ணால் பார்க்கறது துல்லாத மனம் துளும், குஷி, இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் பெருசாக. என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சிஎம் கிட்ட ஒரு கோரிக்கைனா என்ன கோரிக்கை வைப்பீங்க நீங்கள்? அவர் யார் எது சொன்னாலும் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி சைலண்ட்டாக போய்கிட்டு இருந்தாலே போதும். வேறு எதுவும் அவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி அவரோட பர்த்டே வந்து ஒரு நார்மலாக வந்து செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுங்களேன். இப்போ சிஎம் ஆகிட்டார், இந்த பர்த்டே எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அவர் எப்பயுமே அவர் எப்படி சைலண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி எல்லாமே சைலண்ட்டாக அவர் பண்ணாலே அது போதும். எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற கட்சிக்காரங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி அவர் என்றைக்குமே பண்ண மாட்டார். இப்போ எப்படி அவர் சைலண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி சைலண்ட்டாக இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும்.